சரவண பவா குகா இரீம் ஷண்முகா தேவவித்தகா ஹம் ஹம்சரட்சகா பரிபூரண கிருபா கடாட்சங்களை சண்முகா இந்த நல்ல நேரத்திலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் தந்தருள வேண்டும். பாம்பன் குமர குருதாச சுவாமிகளுடைய கருணை இந்த நல்ல வேளையிலே ஒவ்வொருவருக்கும் கிடைக்கப்பெற்று ஜீவத்தில் முக்தி பெற்று முத்தியில் சக்தி பெற்று அந்த சக்தியெல்லாம் பாடலாக்கி தந்து அந்த பாடலின் மூலமாக பல அருளை வாரி தெளித்து தர வேண்டும். குமரகுருதாச தெய்வமே, எல்லா அருளும் பலமும் உங்களுக்கு கிடைக்கட்டும். வணக்கம். அதுக்குள்ள ஒரு பக்தரலாம். ஹலோ ஹலோ அம்மா, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சாமிஜி, நான் வேலூர் மாவட்டத்துல இருந்து. சொல்லுங்கம்மா, யாருக்கா கேட்க போறீங்க? வீட்டுக்காருக்காக கேட்கணும் சாமிஜி. வீட்டுக்காருக்கும் எனக்கும் குடும்பத்துல ரொம்ப கடன் பிரச்சனையா இருக்கு சாமிஜி. பேர் சொல்லுங்கம்மா. அவர் பேர் சொல்லுங்கம்மா. அவர் பேர் முனிசாமி சாமிஜி. சரிம்மா, என்ன பண்ணிட்டு இருக்காரு? இப்போ பானிபூரி கடை வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சிங்கப்பூருக்கு ஒரு 4-5 டைம் அந்த 5 வருஷத்துல, நான் ஒரு 5 வருஷமா மேரேஜ், எங்களுக்கு 8 வருஷம் ஆகுது சாமிஜி. சரி, என்ன வயசாச்சு அவருக்கு? அவருக்கு 33-34 நினைக்கிறேன் சாமிஜி. சரிம்மா. வெறும் பானிபூரி கடையே இப்போ போயிட்டு இருக்கா இல்லையா? இப்போ போயிட்டு இருக்கு. அதையும் வித்துட்டு நான் இப்போ 25ஆம் தேதி வெளிநாடு போறேன். இப்போ அங்க போய் ஒரு 4 மாசம் கூட இல்ல சாமிஜி. சரி. வெளிநாடு போறேன், வித்துட்டு வெளிநாடு போறேன், என்னால தனியா சமாளிக்க முடியல அப்படிங்கிறாரு. 3 வருஷத்துக்கு இன்னும் 3 வருஷத்துக்கு அவருக்கு இந்த தொழிலை ஆரம்பிக்க வேண்டாமா? பானிபூரி தொழிலுங்களா? எந்த தொழிலுமே வேண்டாம். செலவில்லாம வெளிநாடு போய் அங்க வேலைக்கு போவாருன்னா வெளிநாடு அமுச்சு விடுமா. பேர் முனுசாமி வேணா, முனிராஜன் வச்சுக்கோமா. அவரு போறதுக்கு முன்னாடி ஒரு ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 12லிருந்து 1 மணி அல்லது 1லிருந்து 2 மணிக்கு விநாயக பெருமானுக்கு ஒரு பால் அபிஷேகம் செய்துட்டு பாலிலேயே பிரசாதங்களை செய்து அது விநாயகருக்கு அவர் கையால படைச்சு 10 பச்சரிசி மாவுல விளக்கு செய்து அதுல சிவப்பு நிற திரிச்சு ஒரு வாழையில பரப்பி அதுல கோதுமை பரப்பி அது மேல வைக்க சொல்லுமா. 10 சொல்ற முதல்ல வாங்கிக்கமா. அதை வச்சுட்டு நிவேத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பிரசாதத்தை தானம் கொடுக்க சொல்லுமா. கோதுமையில பரப்பி. ஆமாம்மா, அது இணையதளத்துல வந்துரும், பாத்துக்கங்கம்மா. ஓகே, நாங்க பாத்துக்கிறோம் சாமிஜி. அவர் வேற மேரேஜ் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க சாமிஜி. அவர் வேற கனெக்ஷன் வைஷ்ணவின்னு ஒரு பொண்ணோட எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது நம்ம நேரல வரிசையில அலச முடியுமா சாமிஜி? நான் உங்களை நேர்ல பார்க்கணும் சாமிஜி. ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். வாங்க, மாசம் அகண்ட பாராயணம் நடக்குது, வாங்கம்மா, நேர்ல பாருங்கம்மா. இந்த விஷயத்தை அலசனா அது உனக்கும் பிரச்சனை, அவருக்கும் பிரச்சனைம்மா. நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ, வணக்கம் சுவாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் வேலூர் மாவட்டம் ஜோலார்பேட்ல இருந்து பேசுறேன் சுவாமிஜி. சொல்லுங்கம்மா, ஜோலார்பேட்டையில இருந்து யாருக்காக கேட்க போறீங்க? என்னோட ஹஸ்பண்ட்காக கேட்கணும் சுவாமிஜி. அவர் பேர் என்னம்மா? அவருடைய பேரு சென்ராயன் சுவாமிஜி. சந்திராயனா சென்ராயன்? சுவாமிஜி. என்ன வயசாச்சுமா? 28 வயசாச்சு சுவாமிஜி. சொல்லுங்கம்மா, லவ் மேரேஜா இல்ல வீட்ல பார்த்து கல்யாணம் பண்ணீங்களா? லவ் மேரேஜ் தான் சுவாமிஜி. சரி, சொல்லுங்கம்மா. வேலை செஞ்சுட்டு தான் இருக்காரு சுவாமிஜி, ரயில்வேல. அதாவது நிரந்தர வேலை இல்ல, அது கான்ட்ராக்ட் வேலையில. சரி, வேற வேலைக்கு முயற்சி பண்றாரு, ஆனா கிடைக்க மாட்டேன்னுது. இணையதளத்துல சொல்லுங்க, யூடியூப்ல சஞ்சீவி ராஜா சுவாமிகள் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே சுவாமிஜி. அதுல பாதியில் நிறுத்தாதீங்கன்னு ஒரு தலைப்பு இருக்கும். பாத்தேன், சொல்லுங்க. அந்த தலைப்பை அவரை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. சரி. டெய்லி காலையில சூரிய நமஸ்காரம் அவர் 3 முறை காயத்ரி மந்திரம் சொல்ல சொல்லுங்க. சரிங்க சுவாமி. சொல்லிட்டு தினமும் அவர் வேலைக்கு போகும்பொழுது விநாயக பெருமானுக்கு ஒத்த செம்பருத்தி பூ பாதத்துல வச்சுட்டு ஓம் கங் கணபதையே பாசரட்சகாயே நமோ நமஸ்துதே இந்த மந்திரம் இணையதளத்துல வந்துரும். இத 10 முறை சொல்லிட்டு அவரை போக சொல்லுங்கம்மா. சரிங்க சுவாமிஜி. இத சரியா செய்தாருன்னா 48 நாள்லயே அவருக்கு அந்த பர்மனன்ட்டோ அல்லது நல்ல வேலையோ கிடைச்சிடும்மா. சரிங்க சுவாமி. நல்லதும்மா. நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ சொல்லுங்க. வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. யாருக்கா கேட்க போறீங்க? என் மகனுக்கோசரம் கேட்கணுங்க. மகன் பேர் என்ன? பி சபரீஷுங்க. சபரீஷ்.
ஆமாங்க. என்ன வயசாச்சும்மா? 21 வயசு ஆச்சுங்க சாமிஜி. சொல்லுங்கம்மா. இன்னும் கல்யாணம் ஆகலையாம்மா? இல்லைங்க, அவன் படிச்சிட்டு இருக்காங்க. ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்காங்க. அரியர் வச்சிருக்கான். எத்தனை இயர்ஸ் வச்சிருக்கார்? ஒரு அரியர் வச்சிருக்காங்க சாமிஜி. அவன் மேக்ஸ்ல கொஞ்சம் வீக்குங்க சின்ன வயசுல இருந்தே. இல்லைம்மா, கொஞ்சம் கோபம் வர்றது அது இருக்கும், நினைவாற்றல் மறக்கிறது ரெண்டும் இருக்கும். சரிங்க சாமிஜி. அது ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லைம்மா, ஒரு பெரிய விஷயம். இப்போ அரியர்ஸ் முடிச்சா போதும் இல்லையா உங்களுக்கு? ஆமாங்க சாமிஜி. அது ஒன்றும் இல்லை, அது புதன் இருக்கு இல்லையா, நவகிரகத்தில் இருக்கிற புதனுக்கு சரிங்க சாமிஜி. 5 வாரம் அவர் கையால் பச்சை நிற நூலில் 50 ஏலக்காவை கோக்க சொல்லுங்க. சரிங்க. ஒவ்வொரு ஏலக்காய் கோக்கும் போதும் ஓம் ஸ்ரீம் ரட்சகம் அப்படின்னு சொல்லிட்டு கோக்க சொல்லுங்க. சரிங்க. அதில் வந்து அதை பண்ணிட்டு அதை புதனுக்கு போட்டுட்டு சரிங்க. வெண்பொங்கல் படைச்சு தானம் கொடுங்க. சரிங்க சாமிஜி. அவர் 5 நெய்தீபம் முடிஞ்சா போட சொல்லுங்க, இல்லைன்னா பரவாயில்ல ஏலக்காய் மாலை போட்டுட்டு நீங்கள் அந்த நிவேதியம் பண்ணி கொடுத்துட்டு வாங்க. சரிங்க சாமிஜி. இணையதளத்தில் தேர்வில் வெற்றி பெறன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அதை வந்து அவரை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. சரிங்க சாமிஜி. அவர் செய்வாரான்றது எனக்கு சந்தேகம்தான். அவருக்கு அதான் சொன்னபடியெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, கேட்கல. நான் தான் சொல்கிறேன்னுமா, அவர் செய்வார். அடுத்து வந்துட்டுன்னு அவர் வந்து சொல்கிறா செய்யறது செஞ்சிட்டாருன்னா அரியர்ஸ் முடிச்சிடுவாருமா. சரிங்க சாமிஜி. நல்லதுமா, சரிங்க சாமி. நல்லதுமா. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ 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 ஹலோ, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் சாமி, ஒட்டியம்பாக்கத்துல பேசுறேங்க. எங்கெங்க? ஒட்டியம்பாக்கங்க, மெட்ராஸ், சென்னை. ஒட்டியம்பாக்கம். சொல்லுங்க, யாருக்கா கேட்க போறீங்க? நம்ம குடும்பத்துக்கு தான் கேட்கலான்னு. யாருன்னா ஒருத்தர் பேர், உங்க பேர் என்ன சொல்லுங்க? என் பேர் முருகேசன். முருகேசன் ஐயா, என்ன வயசாச்சு? வயசு 65ங்க. சொல்லுங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்க. இது 2 வருஷமா வேலை இல்ல. என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க? கார்பெண்டர் வேலைங்க. இது வரைக்கும் நீங்க கார்பெண்டர் வேலை செஞ்சு என்னென்ன பண்ணிருக்கீங்க? எத்தனை வீடு வாங்கியிருக்கீங்க? எத்தனை நிலம் வாங்கியிருக்கீங்க? இது நான் வந்து 2 வீடு வாங்கினேன் பரம்போக்கு தான். சரி. அது அது 40 வயசுல வாங்குனீங்களா 37 வயசுல வாங்குனீங்களா? நான் அது வந்து 40 வயசுக்கு மேல தான் இருக்கேன் அது வாங்கும்போது. சரி, பரவாயில்ல. அம்மா இருக்காங்களா? இருக்காங்க. அம்மா நல்லா பாத்துக்கிறீங்களா? பாத்துக்கிறேங்க. சரி சரி சரி. அப்பா? இது எனக்கு அம்மா வந்து இறந்துட்டாங்க. அவங்க வந்து நம்ம வீட்லயே இறந்துட்டாங்க. அததான், அவங்கள நல்லா பாத்துக்கிட்டு இருந்தீங்களான்னு கேக்குறேனா? நல்லா பாத்துருந்தாங்க. லாஸ்ட் வரைக்கும் வச்சு நானா வச்சுருந்தேன். இல்லை, என்னன்னா உங்க வீட்டுல வந்து எனக்கு 2 விஷயம் தோன்றது. ஒண்ணு, பெருமாள் வழிபாடு ஏதாவது வச்சிட்டு இருப்பீங்களா? பெருமாள் வழிபாடு இருந்துருங்க, போயிட்டு வந்தேன், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சரி, ஏன் விட்டீங்க அத? அதை திருப்பியும் தொடர்ந்து அதை திருப்பியும் தொடர்ந்து செய்யுங்க. அது செய்ய முடியலன்னா ஸ்ரீரங்கம் போங்க. டெய்லி சிங் மந்திரத்தை எவ்வளோ பண்ண முடியுமோ இணையதளத்தில் இருக்கும், அதை பார்த்து எடுத்து அந்த மந்திரத்தை படிங்க. விஷ்ணு துர்க்கைக்கு வெள்ளிக்கிழமை போயிட்டு உங்க கையால ஒரே ஒரு நெய் தீபம் போட்டுட்டு பால் பாயாசம் செஞ்சு படைச்சு தானம் கொடுத்துட்டு வாங்க. ஆமா, விஷ்ணு துர்க்கைக்கு மல்லிப்பூ வந்து கொடுக்கணும், சாமிக்கு மல்லிப்பூ கொடுக்கணும், பால் பாயாசம் செய்யணும், ஒரே ஒரு நெய் தீபம் போடணும். இதை தொடர்ந்து செய்துக்கோங்க. அந்த பெருமாள் வழிபாடை எடுங்க, திரும்பவும் உங்களுக்கு சரியாயிடும். நல்லதுங்க. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ, வணக்கம்மா. சொல்லுங்க. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாகப்பட்டினத்துல இருந்து சங்கமங்கலம்ங்கிற ஊர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா, யாருக்கா கேட்க போறீங்க? என் பொண்ணுக்காக கேட்க போறேன் சாமிஜி. பொண்ணு பேர் என்னம்மா? நிரஞ்சனா. நிரஞ்சனா, என்ன வயசாச்சுமா? 5 வயசு ஆகுது. உங்களை நான் நேர்ல வந்து பாத்துருக்கேன் குடும்பத்துக்காக. சரி. நிரஞ்சனாவே உங்கள் அருளாலதான் பிறந்தது. நீங்க சொல்லிதான் நான், எனக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை இறந்து போயிடுச்சு, ஆம்பளை பிள்ளை. சரி. மறுபடியும் உங்கள்கிட்ட நான் கேட்டு மறுபடியும் இந்த குழந்தை உங்களால உங்க இது சாமிக்கெல்லாம் நிறைய செய்ய சொன்னீங்க, அதெல்லாம் செஞ்சுதான் இந்த குழந்தை பிறந்தது. சரி. இப்ப அதுக்கு சளி ப்ராப்ளமாவே இருக்கு. உங்களை நேர்ல பார்க்க வந்தப்ப கூட எங்க ஃபேமிலி இதுக்கு வந்து ஜாதகம் எங்க வீட்டுக்காரங்க பார்த்து எல்லாம் செய்ய சொன்னீங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னும். சரி. இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டியது இருக்குன்னு செய்யல. அப்பயே சொன்னீங்க என் பொண்ணுக்கு சளி ப்ராப்ளம் இருக்கு, நீங்க கேட்டு செஞ்சுக்கமா அப்படின்னீங்க. சரி. இப்ப சளி இப்ப பிறந்ததுல இருந்து மருந்து. சரி, பரவாயில்ல. அவரு பரிகாரம் செய்யும் போது வித்தியாசம் தெரியுதா?
ஓரளவுக்கு நான் செஞ்சுட்டு இருக்கேன். சுத்தமா முடிச்சா உங்களுக்கு தெரியுமா, படிப்படியா நீங்க செஞ்சுக்கிட்டே வாங்க. இது சரி சரியா பரவாயில்ல. சொன்னீங்க. 5 வயசு தானே சொன்னீங்க குழந்தைக்கு? ஆமாம்மா, ஆமா சாமி. சரிம்மா, கனகாசவன் ஒரு டானிக் இருக்கும், ஆயுர்வேதிக் மருந்து. இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். 2 ஸ்பூனு காலையில், 2 ஸ்பூனு நைட்டு கொடுங்க. திக்தகா கஷாயம்னு ஒன்று இருக்கும், 3 வேளைக்கும் ஒரு ஸ்பூனு 3 வேளைக்கும் கொடுங்க. சீதோ பலாதி சூர்ணம்னு இருக்கும், ஒரே ஒரு 1/4 ஸ்பூனு 5 கிராம் அளவு அந்த மருந்து இருக்கணும். வெது வெதுப்பான சுடு தண்ணியில் காலையில் மாலையில் 2 வேளைக்கு கொடுங்க. அந்த சளி சரியாக போயிடுமா. அது நீங்க சொன்னீங்க சாமி. அப்ப அங்க நேர்ல பார்க்கும்போது இந்த பொண்ணு நல்லா படிக்கும், ஆனா இந்த சளி ப்ராப்ளத்துல படிப்பு தடைப்படும். அதான் சொல்லிட்டேன், மருந்து எடுத்துக்கோங்க. இந்த மருந்து இணையதளத்துல பாத்தீங்கன்னா வந்துட போகுது, வந்து எடுத்து சாப்பிட. இன்னைக்கு கேபிள் எடுக்கவே இல்லை சாமிஜி. எப்படியும் உங்கள்கிட்ட கிடைச்சிருந்தோம். பாமனுக்கு சாமிகளே வேண்டிக்கிட்டே இருந்தேன், லைன் கிடைச்சிட்டு சாமி. நல்லதுமா. உங்க வரலாலதான் எனக்கு இந்த குழந்தையும் பிறந்தது. இந்த சளி ப்ராப்ளம் அத்துப்படி ஆயிடணும் என் பொண்ணுக்கு. கண்ணே சரியா போயிடுமா, இதை சாப்பிடுங்க. நல்லதுமா, நல்லது. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ அம்மா சொல்லுங்க. ஹலோ சாமிஜி, நான் இதுக்கு ஆழ்ந்த பாராயணத்துக்கு நான் 8 மாசமா வர்றேன். என் பையனுக்கு கல்யாணம் கூட மாட்டேங்குது. சரி, பையன் பேர் என்னம்மா? பையன் பேர் ரவிச்சந்திரன். சரிம்மா. ராவி நட்சத்திரம். 38 வயசு ஆயிடுச்சு சாமி. 1980. அம்மா, நான் இந்த பேர் சொன்னோன்னே சொல்லிவிட, அந்த பேர் முதல்ல மாற்றுங்க. சுவாதி நட்சத்திரத்துக்கு எல்லாம் இப்படி தான் மாற்றிக்கிறீங்க, அது மாதிரி வைக்காதீங்க. தாரு ஹாசன் வைங்க, தாரு ஹாசன். முதல்ல அந்த பேரை தாரு ஹாசன். அந்த பேர் அவரை 48 முறை 48 நாள் எழுத சொல்லுங்க. அவருக்கு வருமானமும் சரி இருக்காது, இந்த கல்யாணமும் தடை, ரெண்டுமே ஒன்றா இருக்கும். ஹலோ, பிரச்சனையா தான் இருக்கு. இல்ல, அது பிரச்சனையா தான் இருக்குமா. அகண்ட பாராயணத்துக்கு அவரை கூப்பிட்டு வரதானம்மா, முடிஞ்சா வர சொல்றதானம்மா. சரி, ரொம்ப கேட்கவே மாட்டாரு அவரு. கேட்டாருன்னா என்ன இருக்குது, அவரு முரட்டுத்தனம், புடிவாதம், சொல் பேச்சு கேட்காது, பணம் இழக்கிறது, நகையை எடுத்துன்னு போய் வைக்கிறது, இதெல்லாம் பண்ணிடுவாரு. அதெல்லாம் பண்ண மாட்டான். ஐயோ, பண்ணதே கிடையாதா? இல்ல, வேற எதுவும் பண்ண மாட்டான். சரி பரவாயில்ல. பாம்பு புத்தாங்க சிவன் கோயில் பக்கத்துல எங்க இருக்குன்னு பாருங்க. இருந்ததுன்னா 9 வாரம் செவ்வாய்க்கிழமை பேரை மாத்திட்டு 9 வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு வாழை இலையில விரலி மஞ்சள், இன்னொரு வாழை இலையில குங்குமம் வச்சு, அதுல 5 ரூபாய் காசு வச்சுட்டு, ஒரு மடக்கையில பால் ஊற்றி வச்சு, அங்க 11 சுத்திட்டு வர சொல்லுங்க. 9 வாரம் தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க, பேரை மாத்துங்க, கல்யாணம் வந்துடும். புரியுதுங்களா? நான் இப்ப கூட போன வாரம் கூட நான் வந்தேன். சரி, எப்பயாவது நகை ஏதாவது காணாத போச்சாமா? அதெல்லாம் ஒண்ணும் போகல. பொம்பளை பிள்ளைங்க 2 அவங்களுக்கு போட்டு கல்யாணம் பண்ண, அவ்வளவுதான். வேற எந்த நகை எங்க வீட்டுல. சரி பரவாயில்ல, நல்லபடியா போட்டு பண்ணிட்டீங்களா? நல்லதுமா. இதை செய்ய சொல்லுங்க, இது ஒண்ணு செய்ய சொல்லுங்க, போதும்மா. நல்லது. அடுத்த ஒரு பக்தரலும். சாமி வணக்கம். சாமி வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? பட்டாபுரம்ல இருந்து அசோக்குமார் பேசுறேன் சாமி. அசோக்குமார் ஐயா, யாருக்கா கேட்க போறீங்க? எனக்கு தான் சாமி. என்ன வயசாச்சு? 39 சாமி. சொல்லுங்க அசோக்குமார். எனக்கு கல்யாணம் ஆயிட்டு பசங்க இருக்காங்க, 2 பசங்க இருக்காங்க. சரி, எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனா எனக்கு வேலை எதுவுமே செட் ஆக மாட்டேங்குது சாமி. நான் பிரைவேட் கம்பெனில தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். எந்த கம்பெனில ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கும் இல்ல. அதாவது ஒண்ணு குழப்பம் வரும் அல்லது பிரச்சனை வரும். இது ரெண்டுத்தால வேலை நிக்காது உங்களுக்கு. ஒண்ணு குழப்பமா இருக்கும், குழப்பத்தால பிரச்சனை வந்துரும். சரிங்க சாமி. அல்லது கோபத்தை ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருவீங்க. இந்த கோபம் தான் சாமி. எனக்கு சில வார்த்தைகள் சொன்னா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, போடா அப்படின்னு. இல்ல தம்பி, அது ரொம்ப நீங்க கடைசி வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனையா தான் இருக்கும் உங்களுக்கு. சரிங்க சாமி. அது உங்களுக்கு ஒண்ணு. ரெண்டாவது, உங்களுக்கு அடிமை தொழில் நீங்க ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் செய்வீங்க, அதுக்கப்புறம் செய்ய மாட்டீங்க. இப்போ பைசாக்காக யோசனை பண்ணிட்டு வேற ஏதாவது தொழில் செய்யலாமாங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ளேயே போகும். புரியுதுங்களா? அது சைட்ல ரியல் எஸ்டேட் பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமான்னு தோணிட்டு இருக்கும். சரி, அது கொஞ்சம் இந்த குழப்பம் கடைசி வரைக்கும் இருக்கிறது தம்பி. இதுதான் பங்காளி சாபம்னு சொல்றது. சரிங்க சாமி. இது ஒன்றும் வேணாம் தம்பி. தினமும் முருகப்பெருமான் கோயிலுக்கு போங்க. டெய்லி அந்த வழிபாடு இல்லாம வேற எதுவும் செய்யாதீங்க. சரிங்க சாமி.
முருகப்பெருமான் கோயிலுக்கு காலையில் போகும்போது உங்கள் காரியமாக போகும்பொழுது ம் ஓம் கம் ஸ்ரீம் சரவண பவாயே அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சாமி. ஊதவத்தியோ அல்லது ஒத்த செம்பருத்தி பூ ஒரு 3 முருகனுக்கு கொடுத்துட்டு ம் 3 முறை அடிப்பிரதட்சணம் வந்துட்டு உங்கள் காரியத்தை ஆரம்பிங்க. சரிங்க சாமி. இன்னும் வியாழக்கிழமை எங்கே தட்சிணாமூர்த்தி கோயில் இருக்கோ அங்கே போயிட்டு ம் தயிர் சாதம் படைக்கணும். சரிங்க சாமி. தயிர் சாதம் படைச்சிட்டு ம் மஞ்சள் நிறத்தில் வந்து பூ இருந்தால் கோத்து, சாமந்தி பூ அந்த மாதிரி மஞ்சள் நிற பூ கோத்து சரிங்க சாமி. அலரிப்பூ பாதத்தில் வச்சுட்டு ம் தயிர் சாதத்தை தானம் கொடுக்கணும். சரிங்க சாமி. ஓம் குரு குரு பிரகஸ்பதையே நமோ நமஸ்துதேன்னு சொல்லி எல்லாருக்கும் தானம் கொடுத்துட்டு வாங்க. உங்கள் கையால் முடிஞ்சது வியாழக்கிழமை செய்யுங்க. சரிங்க சாமி. இதை கரெக்டாக செய்து வந்தீங்கன்னா அந்த குழப்பம் போயிடும். ம் ம் மந்திரம் கால் மதிமுக்கால்ன்ற மாதிரி கோபத்தை நம்மளும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். சரிங்க சாமி. நல்லதுங்க. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ ஹலோ, வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். எங்கேருந்து பேசுகிறீங்க? நான் இப்போ சென்னையிலேருந்து பேசுகிறேன் ஐயா. யாருக்காக கேட்க போகிறீங்க? எனக்காக தான் ஐயா. சொல்லுங்க, என்ன பேரு? என் பேர் மோகன். நான் ஆல்ரெடி உங்களை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உங்களை வந்து காஞ்சிபுரத்துல வீட்டுல வந்து பார்த்துருக்கேன். சரிங்க. பாமன் சாமி கோயில்ல வந்து மாலை போறதுக்காக வந்து பார்த்து பேசிட்டு வந்தோம். சரி. இப்போ வந்து என்னால கடன் தொல்லை ரொம்ப தாங்க முடியல. ஏன் மோகன் கடன் போனீங்க? வேலை சொந்தமா வேலை செய்யலாம்னு சொல்லிட்டு பிசினஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டு டாக்குமெண்ட் வச்சு லோன்லாம் வாங்கியிருந்தேன். என்ன பிசினஸ் ஆரம்பிச்சீங்க? நான் வந்து இன்டீரியர் ஒர்க் பண்றேன் ஐயா, பில்டிங் ஒர்க்கு. நான் மோகன் பேரு உங்களுக்கு மாத்தலையா பார்க்கும் பொழுது? இல்ல, சிம்மராசின்னு சொல்லிட்டு மோகன் பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஐயா. சரிம்மா. அது கொஞ்சம் மகமா பூரமா உத்தரமா? நீங்க பூரம் ஐயா. சரிம்மா. இந்த பாருங்க, நீங்க எப்பவுமே 3 வருஷத்துக்கு ஒரு முறை உங்களுக்கு பிரச்சனை வருங்க. எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறையில தாங்க இருக்கும். அப்படிதான் ஐயா இருக்கு. நகைகளை தங்க விடாதுங்க. வைக்க முடியல ஐயா, வீட்டுல ரொம்ப பிரச்சனையா இருக்குது. அதே மாதிரி வீண் அலைச்சல் இருக்கும், அலைச்சலத்துக்கான வருமானம் இருக்காது. கண்டிப்பா சார். யாருக்காவது போய் அட்வைஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்காது. கண்டிப்பா கண்டிப்பா ஐயா. எதுல போனாலும் நாளைக்கு நடந்துருங்கிற காரியங்கள் மறுநாளே காலை பிடிச்சி இழுத்து போட்டுரும். அப்படிதான் ஐயா இருக்கு. இதனால வெக்ஸாயி என்ன பண்றதுன்னு தெரியாது. வீட்டுக்குள்ள இருக்கும் போது ஒரே வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனையா தான் இருக்கும். அப்படிதான் ஐயா இருக்கு. இது வந்து என்னன்னா, முதல்ல இந்த மோகன் வேண்டாம், இல்லைன்னா மோகன சுந்தரன் வச்சுக்கோங்க, இல்ல மோகன வாசன் வச்சுக்கோங்க. சரிங்க ஐயா. ஏன்னா அந்த வெறும் மோகன் வேண்டாம், அது கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும். என்ன பண்ணுங்க, எங்க சிவன் கோயில் இருக்குன்னு பாருங்க. சரிங்க ஐயா. அங்க வந்து சூரிய உதயத்துக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 6 மணிக்கு இல்லைன்னா விடியற் காலில் இருக்கணும். சரிங்க ஐயா. கோவில் சுத்தம் பண்ண பிறகு முதல் போடுற தீபம் மாதிரி ஒரே ஒரு தீபம் போட்டு சரிங்க ஐயா ஒரு 3 முறை அடிப்பிரதட்சணம் ஓம் அம்ச சோகம்ச நிவாரணம் அப்படின்னு சொல்லி 3 முறை வலம்பாங்க. சரிங்க ஐயா. இது புதன்கிழமை செய்துட்டு வாங்க. சரிங்க ஐயா. முடிஞ்சா டெய்லி போக முடியாது, புதன்கிழமை செய்துட்டு வாங்க. சரி, ஓகே ஐயா. செய்துட்டு பரிவார தேவதைன்னு சொல்லுவோம்ல, இப்ப இந்த சப்தகன்னியர்கள் இருப்பாங்க இல்லையா? ஆமாங்க ஐயா. இந்த சப்தகன்னியருடைய சன்னிதானம் எங்கன்னு மட்டும் கண்டுபிடிச்சிருங்க. சரிங்க ஐயா. அங்க போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிவப்பு நிற துணி பரப்பிட்டு அதை ஒரு புதுசா வாங்கி அதுல வந்து பரப்பிக்கணும். சரிங்க ஐயா. கோதுமை ஒரு பிடி, ஓகே ஐயா. மூக்கடலை ஒரு பிடி, சரிங்க ஐயா. மொச்சை ஒரு பிடி. சரிங்க ஐயா. இது 3த்து மேலேயே 3 நெய் தீபம் போடுங்க, சிவப்பு நிற திரிச்சிட்டு. சரிங்க ஐயா. அதுல பருப்பு சாதம், பருப்பு பொடி சொல்லுவோம் இல்லையா, பருப்பு சாதம். ஆமா ஐயா. அது புதினா துவையல். சரிங்க ஐயா. இது 2த்தையும் படைச்சு உங்க கையால தானம் கொடுத்துட்டு வாங்க. சரிங்க ஐயா. இதை தொடர்ந்து செஞ்சீங்கன்னா எல்லாமே டேன் ஆயிடும், கடனும் குறைய ஆரம்பிச்சிருங்க. சரிங்க ஐயா. ஓரளவுக்கு சமாளிச்சுக்கிட்டே என்னை வந்து பாத்துருங்க. சரிங்க ஐயா, கண்டிப்பா வரேன். நல்லதுங்க. நன்றிங்க ஐயா. நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ அம்மா சொல்லுங்க. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஈரோட்ல இருந்து பேசுறேன் சாமிஜி. ஈரோடா? ஆமாங்க. யாருக்காக கேட்க போறீங்கம்மா? எனக்கு சாமிஜி. என்ன பேருமா? என் பேர் சோனாங்க.
சோனா என்ன வயசாச்சுமா? எனக்கு 33 ஆச்சு சாமிஜி. ரொம்ப சந்தோஷம் சாமிஜி. ரொம்ப நாள் ட்ரை பண்ணி நல்லா இருக்கா கண்ணு, நல்லா இரு. சொல்லுமா. சாமிஜி, என் வீட்டுக்காரருக்கு ஒரே கடன் பிரச்சனையா இருக்குங்க. இதுக்குன்னா கடன் வாரம் எல்லா வீட்டுக்காரருக்கும் கடன் இருந்துகிட்டே தான் இருக்குது. சொல்லுங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருந்தாரு? அவர் பேங்க்ல இருக்காருங்க. சரிம்மா. பேங்க்ல இருந்து ஏம்மா கடன் ஆனாரு? அவரு அக்ரி பண்றேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடன் பிரச்சனையா இருக்குங்க. சரி 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 சரி. அது ஒண்ணுதானம்மா. அவ்வளவுதாங்க சாமிஜி. அப்புறம் எனக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா பரவாயில்லைங்க சாமிஜி. சொன்னம்மா. அவர் பேர் என்ன? அவர் பேர் விஜயகுமார். ஜி விஜயகுமார். விஜயகுமார். சரிம்மா. உங்க இப்ப இருக்கிற வீடு வாடகை வீடா சொந்த வீடாம்மா? அம்மா வீட்டுல இருக்குங்க. அந்த வீடு கொஞ்சம் சரியில்லைம்மா. சரி சாமிஜி. அது சரியில்லைன்னா நான் நிறைய எடுத்து சொல்லுவேன். நான் கொஞ்சம் டைம் ஆகிடும். அது ஏன்னா நான் நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் கொஞ்சம் வாரன்றதுனால தான் இப்போ எல்லாருமே போனா பேசிக்கிட்டு இருக்கேன் நான். சரி சாமிஜி. அந்த வீடை பார்த்துருங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா நீங்கள் ஏதாவது நிலம் வாங்கி அந்த நிலத்தினால கடன் ஆச்சான்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. சரி சாமிஜி. அதை கொஞ்சம் பார்த்துங்க. இன்னும் எதுவும் ஃப்ளாட் எதுவும் வாங்கலையா அவரு? இல்ல இல்ல, நீ எதுவுமே பண்ணலைங்க. சரி சரி. பையன் பிறந்திருக்கான், அவனுக்கு இன்னும் பேர் வைக்கல. இரு பத்தியா. அப்போ உங்க வீட்டுக்கார் பரிகாரம் விட்டு பேருக்கு போயிட்டா? சோனாம்மா, இப்படிதான் குழப்பி விட்டுறீங்க பாருங்க. முதல்ல அவர் ஏதாவது சொன்னதை செய்வாரா? தெரியலங்க சாமிஜி. ஆனா செய்ய மாட்டாரு. சரி, செஞ்சாருன்னா பரவாயில்ல. தைரிய சூரிய நமஸ்காரம் பண்ண சொல்லுங்க. 3 முறை காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு கையில வாழைப்பழம் கீரை ஏதாவது வச்சுட்டு பசுவுக்கு 3 முறை காயத்ரி மந்திரம் சொல்லி கொடுக்க சொல்லுங்க. சரி சாமிஜி. நல்லது. பையன் நட்சத்திரம் சொல்லுங்க. பூர நட்சத்திரம் சாமிஜி. மௌனஹாசன் வச்சுக்கோங்க. மௌனஹாசன். ஓகே சாமிஜி. இதை வந்து இதை வச்சுக்கிட்டாலே போதுமா, அதுவே நல்லா இருக்கும். ஓகே சாமிஜி. நல்லதும்மா. அடுத்த ஒரு பக்தரலாம். ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லுங்க. வணக்கம். வணக்கம் சாமிஜி. எங்க இருந்து பேசுறீங்க? பொள்ளாச்சியிலிருந்து பேசுறேங்க. யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக தான் கேட்க போறேங்க. என்ன பேருங்க? விவேகானந்தனுங்க. விவேகானந்தன் ஐயா. வயசு என்னாச்சுங்க? 58ங்க. சொல்லுங்க விவேகானந்த் ஐயா. வியாபாரம் ரொம்ப டல்லா இருக்குதுங்க 2 வருஷமாவே. 2 வருஷம் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுங்க? பரவாயில்லைங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓரளவுக்கு 60% நல்லா இருந்தது. ஏதாவது ஆபரேஷன் உங்களுக்கு ஆச்சுங்களா? கண் ஆபரேஷன் பண்ணுங்க. எவ்வளவு நாள் இருக்குங்க? 6 மாசம் ஆச்சுங்க. யாருக்காவது பணம் கொடுத்து திருப்பி வராத ஏதாவது லாக் ஆச்சா உங்களுக்கு? பணம் கைமாத்து கொடுத்து ரொம்ப பெரிய அமௌண்ட் எல்லாம் கிடையாது. பெருசா வேற கொடுத்து மாட்டணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல சார், 5000 ரூபா பெரிய. இல்ல பரவாயில்ல, அது பரவாயில்ல. உதாரணத்துக்கு சொல்றேன். என்ன நட்சத்திரம் உங்களுது? அஸ்வினி நட்சத்திரம், மேசராசி. சரி சரி சரி. இப்ப ராகு தசை ஏதாவது நடக்குதுன்னு சொன்னாங்களா உங்களுக்கு? குரு தசை சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் கேட்கலீங்க. தெரியல. ஏன்னா எனக்கு இந்த 2.5 வருஷமா தான் எனக்கு அந்த டவுட்டே இருக்கு. அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரிங்க சார். விசாக நட்சத்திரத்துல திருச்செந்தூர் போயிட்டு உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. சரிங்க. எங்க விசாக நட்சத்திரத்துல போய் பண்ணணும். இத 6 மாசத்துக்கு ஒரு முறை வச்சுக்கோங்க. சரிங்க சாமி. எங்க அரச மரம் இருக்குன்னு பார்த்து வழிபடக்கூடிய இடத்துல இருக்கணும் அந்த அரச மரம். சரிங்க. ஒரு 3 வேலைக்கிழமை போயிட்டு அங்க கொஞ்சம் கீழே வேர் பகுதியில ஒரு 3 அடி 2 அடி அளவெடுத்து வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி கழுவிட்டு கொஞ்சம் பால் அபிஷேகம் பண்ணி மஞ்சள் பூசிடணும் சுத்தி. 48 குங்கும பொட்டு வைக்கணும். அந்த 48 முறை காயத்ரி மந்திரம் வந்து சொல்லணும். குரு காயத்ரி தெரியுமா? அது யார்கிட்டனா கேளுங்க. கடையில விற்கும். கஜத்வஜாய வித்மயே அதுல இருக்கும் பாருங்க. விருஷபத்வஜாய வித்மயின்னு இருக்கும். அந்த மந்திரத்தை 48 பொட்டு வைக்கும் போது ஒவ்வொரு வாட்டி சொல்லி வச்சுட்டு எலுமிச்சம்பழத்தை கும்ப மாதிரி போட்டு அது மேல ஒரு தேங்காய் உடைச்சி வச்சு தீபம் போடுங்க. நெய் தீபம் மஞ்சள் நிற திரிச்சு நெய்ல ஊற வச்சு இளநீர்ல ஊற வச்சு போடுங்க. வேலைக்கிழமை 3 வாரம் செய்யுங்க. ஒரே ஒரு உத்திரட்டாதி நட்சத்திரத்துல சனீஸ்வரன் திருநள்ளாறு போயிட்டு உங்க வயசு உள்ள தீபம் பண்ணிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ஆமா ஆமா ஆமாங்க. அது வந்து கரெக்டா செய்துட்டு வாங்க. உத்திரட்டாதியில போகணும். ஆமாங்க. இல்ல இணையதளத்துல வந்துரும் பாருங்க. சாயந்தரமே வந்துரும். அதுல பாத்துங்க. நல்லதுங்க நல்லதுங்க. அடுத்த ஒரு பக்தராலும்.
ஹலோ. ஹலோ. சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? வடுவனாங்கலேருந்து பேசுகிறேன். யாருக்காக கேட்க போறீங்க? கோவிந்தராஜ். கோவிந்தராஜ் ஐயா சொல்லுங்க, என்ன வயசாச்சு? 30 வயசு ஆகுது சாமி. சொல்லுங்க கோவிந்தராஜ். 30 வயசு ஆகுது சாமி. சொல்லுங்க 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 சொல்லுங்க. பானிபூரி கடை போட்டு இருக்கோம். சரி. வியாபாரம் ஃபுல்லா டல்லா இருக்கு. ஆரம்பிச்சு இது பானிபூரி ஆரம்பிச்சு எவ்வளவு நாளாச்சு? 9 வருஷம் ஆகுது சாமி. ஏன் அதுலேயே தான் உங்களுக்கு வேற எதுவும் தெரியாது, அதுலேயே தான் போய் ஆகணும்? இதுக்கு முன்னாடி ட்ரெயின்ல வேலை செஞ்சிருந்தேன். சரி சரி சரி. என்ன பேர் சொன்னீங்க? கோவிந்தராஜ். கோவிந்தராஜ். சரி. இது இப்போ திருப்பியும் பானிபூரி கடை தான் உங்களுக்கு, அதிலே தான் போகணும்னு நினைக்கிறீங்களா? அதுலேயே தான் இருக்குங்க சாமி, 2 கடை இருக்கு. சரி, 3 வருஷத்துக்கு பெருசா டெவலப் பண்ணாதீங்க, அப்படியே இருக்கட்டும். சரி சாமி. அது கடை மாதிரி வச்சிருக்கீங்களா இல்லை வண்டி மாதிரி வச்சிருக்கீங்களா? வண்டி இருக்கு, கடையும் இருக்கு சாமி, ரெண்டுமே. சரி, நீங்கள் வந்து எந்த கடையில் இருக்கீங்களோ அங்கே சிங் சிங் மந்திரம் 11 முறை படிச்சுட்டு ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் வியாபாரத்தை தொடங்குங்க. சரி சாமிஜி. அந்த பானிபூரி ஒவ்வொன்றும் ஆரம்பித்து கொடுக்குறீங்க இல்லையா? சரி சாமி. அதுக்கு முன்னாடி நாய்களுக்கு போட்டுட்டு ஆரம்பிங்க. வீட்டில் இருந்து கிளம்பும் பொழுது சரி சாமி. பசுவுக்கு வந்து ஒரே ஒரு முறை நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லி பிரசாதம் கொடுத்துட்டு தொட்டு கும்பிட்டுட்டு வாங்க. சரி சாமிஜி. ஓம் ஐம் சஸ்திரபந்த வசி அப்படின்னு சொல்லுங்க, வேற எதுவும் வேணாம். ஓம் ஐம் சஸ்திரபந்த வசி. சரி சாமிஜி. இதை சொல்லிட்டு பசுவுக்கு கொடுத்துட்டு வாங்க. சரி சாமிஜி. ஞாயிற்றுக்கிழமை முருகப்பெருமானுக்கு பால் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு. சரி சாமி. அந்த பாலை கொடுத்துட்டு ஒரே ஒரு நெய் தீபம் சிவப்பு நிற துணியில திரிச்சு அதை வந்து பன்னீர்ல ஊற வச்சு காய வச்சு அந்த தீபம் போட்டு அடிப்பிரதட்சணமா வாங்க. சரி சாமி. அடிப்பிரதட்சணம் வந்து புளியோதரையும் மிளகு வடையும் உங்க கையால தானம் கொடுங்க. மிளகு வடையும் தானம் கொடுங்க. இது கரெக்டா செய்யுங்க, உங்களுக்கு நல்ல சேஞ்ச் வந்துடும். சிங் சிங் மந்திரத்தை பயன்படுத்திங்க. கோவிந்தராஜன் இருக்கட்டும், கோவிந்தராஜ் வேணாம். கோவிந்தராஜன். ஆமாங்க. சரி சாமி. நல்லதுங்க. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ. ஹலோ அம்மா சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? அம்மா பறக்கையில இருந்து பேசுறோம். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம் 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 சாமி. சாமி சொல்லுங்கம்மா. வணக்கம். டிவியை பாத்தீங்கன்னா லைனு கட் ஆயிடும். சரி சரி, பறக்கையில இருந்து பேசுறேன் சாமி. புரியுது. யாருக்காக கேட்க போறீங்க? நான் எங்க அக்கா மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. அந்த கல்யாணம் ரொம்ப நாள் ஆயிரம் கல்யாணம் பண்ணிருக்கான். திருப்பி கல்யாணம் பொண்ணு வந்து போயிட்டான். சரி. போட்டுட்டு போயிட்டான். சரி. இப்ப அவன் அப்படியே இருந்துட்டு இருக்கான். மன கஷ்டத்துல ரொம்ப சங்கடப்படுறான் சாமி. அவர் பேர் என்னம்மா? மகேஷ். மகேஷ். சரிம்மா சரிம்மா. எப்ப கல்யாணம் பண்ணீங்க? 35லயா 33லயா? ஆமா 33ல சாமி. சரிம்மா. அதான் வந்து கல்யாணம் பண்ண மனசு கஷ்டத்துல ரொம்ப சங்கடத்துல இருக்கேன் சாமி. அதுக்கு என்ன பரிகாரம் சாமி சொல்லி? பரிகாரம்னா இது வந்து அந்த பாப்பா வரணும்னு கேக்குறீங்களா இல்ல அது டைவர்ஸ் அளவுக்கு போயிடுச்சா? இல்ல அந்த பொண்ணு வந்து ஒரு மனநிலை சரியில்லாத பொண்ணா இருக்க சாமி. அது எப்படி பார்த்து கட்டுனீங்க? அது வந்து பொண்ணே இவனுக்கு கிடைக்கல, ரொம்ப நாளா இருந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தான். நிறைய பேர் நீங்க அப்படிதான் ஒண்ணுமே கிடைக்கலன்னு 2 பேர் குழந்தைங்க, பெண் வாழ்க்கையும் கெட்டு போகுது, ஆம்பளை வாழ்க்கையும் கெட்டு போகுது. பரவாயில்லம்மா, இது வந்து சொல்றேம்மா. செவ்வாய்க்கிழமை எங்க மாரியம்மன் கோயில் இருக்கு பாருங்க. சரிங்க சாமி. அந்த மாரியம்மன் கோயில்ல போயிட்டு ஒரு வாழை இலை, இன்னொரு இடத்துல மந்தார இலை, 2 இலை எடுத்துக்கணும். சரி. வாழை இலையில பச்சரிசி மாவுல விளக்கு போடணும். சரி. மந்தார இலையில பசுஞ்சாணி உருட்டி வச்சு அது மேல அகல் வச்சு போடணும். சரி. நெய் ஊத்தி போடணும். பச்சரிசியில வெள்ளை நிற திரி போடணும். சரிங்க சாமி. அகலுக்குள்ள விளக்கெண்ணையும் கடுகெண்ணையும் ஊத்தணும். சரிங்க சாமி. அதுல வந்து மஞ்சள் நிற திரி போடணும். சரிங்க. இது மாதிரி 9 வாரம் அவரை தொடர்ந்து செஞ்சுட்டு வர சொல்லுங்க. இதை செஞ்சுட்டு வரும்பொழுதே அவருக்கு அந்த மனசாந்தி கிடைக்கும். அந்த சிங் சிங் மந்திரத்தை படிக்க சொல்லுங்க. சரி. என்ன மந்திரம் சாமி? சிங் சிங்னு ஒரு மந்திரம் இருக்கும், என்னோட இணையதளத்துல வந்துரும், பார்க்க சொல்லுங்க. சரிங்க சாமி. இந்த விளக்கு போடுற தீபத்தை அவர் சரியா செய்துட்டு வந்தார்னா சரி மிகப்பெரிய மாற்றம் வரும். சரிங்க சாமி. அதுல அந்த மனசாந்தியும் அவருக்கு கிடைக்கும்மா. சரிங்க சாமி. அது நல்லது. என் பொண்ணுக்கு ஒரு தலைவலியா இருக்கு சாமி. என் பொண்ணுக்கு தொலைவலினா பொண்ணுக்கு நான் கேட்டேன்னா தெரியும். சொத்த பல்லு இருக்கான்னு பாருங்க, காது செக் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்ப்போம். நல்லதுமா. அடுத்த ஒரு பக்தர்மா.
ஐயா ஹலோ வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் சுவாமிஜி. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? சுவாமிஜி செங்கப்பட்டுல இருந்து லிங்கேஸ்வர் பேசுறேன். லிங்கேசன், யாருக்காக கேட்க போறீங்க? சுவாமிஜி எனக்காகவும் என் மனைவிக்காகவும் கேட்கணும். சொல்லுமா. சுவாமிஜி நான் ஏற்கனவே நம்ம வீட்டுக்கு வந்து உங்களை சந்திச்சிட்டேன் சுவாமிஜி. சரி. நீங்க தான் லிங்கேஸ்வரன் பேர் வைக்க சொன்னீங்க. சரி. மேஷராசி பரணி நட்சத்திரம். சரி. 8/9/1982. பரவாயில்ல பரவாயில்ல, இப்ப என்ன பிரச்சனை சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி திருச்செந்தூர் போயிட்டு வந்தோம் சுவாமிஜி. சரிம்மா. அதுக்கப்புறம் காலஸ்தீன் போயிட்டு வந்தோம். சரிம்மா. சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். பாப்பா சரி. பிறக்கல. சரி. வேலையிலும் பிரச்சனை இருக்கு சுவாமிஜி, அதான் என்னன்னு கேட்கலான். ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. ஏற்கனவே வந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் இருக்குமா? 10 வருஷம் இல்லை சுவாமிஜி. 5 வருஷம் இருக்குமா? 4 வருஷம் ஆகுது சுவாமிஜி. 4 வருஷத்துல வெறும் காலாஸ்திரி திருச்செந்தூர் மட்டும் தான் முடிச்சிருக்கீங்களா? ஆமா ஆமா சுவாமிஜி. ஏன் மத்ததெல்லாம் பண்ணலையா? வேலையில பிரச்சனையா இருக்கு சுவாமிஜி. இல்லம்மா, மத்ததெல்லாம் பண்ணலையான்னு கேக்குறேன். லிங்கேசன், அது எல்லாமே கொடுத்தது எல்லாத்தையும் பண்ணுங்க. 1. ரெண்டாவது வீடு சரியா இருக்கான்னு பாத்துங்க. 2. 44 வீட்டுல இருக்கோம். இல்லம்மா, அது எனக்கு வாஸ்துல வந்து எனக்கு டவுட் இருக்குமா அதுல. அந்த அது நீங்க பாத்துருங்க. அதை வாஸ்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்படுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த பரிகாரத்தையே பண்ண விடாம தடுக்கும். அப்புறமா அந்த பரிகாரத்தை சரியா முடிங்க. நீங்க இணையதளத்துல பாதியில் நிறுத்தாதீங்கன்னு இப்போ ஒருத்தருக்கு சொன்ன பாருங்க, அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. வேலை கிடைச்சிரும். அது வந்து குழந்தைக்கு மட்டும் அது என்ன நான் மருந்து கொடுத்தேன்னா உங்களுக்கு மருந்து கொடுக்காம இருந்திருக்க மாட்டேனேம்மா. குழந்தை இல்லைன்னா நீங்க உங்களுக்காக தான் வந்து பாத்தீங்களா? ஆமா, நானும் மனைவியும் தான் வந்து பார்த்தோம். அது கொடுக்காம இருந்திருக்க மாட்டேனேம்மா. இல்ல இல்ல சுவாமிஜி, இதுவே போதும்னு சொன்னீங்க. நீங்க முடிச்சிட்டு வாங்க பண்ணிக்கலாம்னு சொன்னீங்க. சரி பரவாயில்ல, அது முடிச்சுட்டு வராம போயிட்டீங்க இப்ப. ஆமா ஆமா சுவாமிஜி. சரி பரவாயில்லம்மா, பரவாயில்ல. அந்த பாதியில் நிறுத்தாதீர்கள், அதை ஃபாலோ பண்ணுங்க. அதோட கூடி கையில வந்து வாழைப்பழமும் கீரை வச்சுக்கிட்டு 3 முறை காயத்ரி மந்திரம் சொல்லி சூரியனை வழிபட்டுட்டு அதை பசுவுக்கு கொடுத்துருங்க. டெய்லி வெளியில போகும் பொழுது முதல்ல எல்லாம் கிளம்பி ரெடி ஆகுறீங்க இல்லையா? அப்ப முருகப்பெருமான மனசுல நினைச்சுக்கிட்டு ஓம் பாச ரட்சகாயே பரிபூரண வசி அப்படின்னு சொல்லுங்க. ஆமா, இது இணையதளத்துல வந்துரும் பாருங்க. ஒரு 10 முறை சொல்லிட்டு நீங்க கிளம்புங்க. யாரை பார்த்தாலும் உங்களுக்கு மனசுக்குள்ள சிங் மந்திரம் ஓடட்டும். அதுலயே உங்களுக்கு நிறைய மாற்றம் தெரிஞ்சிடும். நல்லதுமா. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ. வணக்கம் சாமிஜி. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? விழுப்புரம். மோகன்தாஸ் என் பேரு. மோகன் தாஸ். மோகன்தாஸ், என்ன வயசாச்சுங்க? 30. சொல்லுங்க மோகன்தாஸ். ரொம்ப கஷ்டமா இருக்குது, வேலை கிடைக்க மாட்டேது, குடும்பத்துல பிரச்சனையா. என்ன படிச்சீங்க தம்பி? BSc. ஏன் தம்பி வேலை கிடைக்கல? வெளிநாடு முயற்சி பண்ணலையா? பண்ணிட்டு தான் இருக்கேன் சாமிஜி. ஆல்ரெடி 2-3 வேலை பண்ணோம். அதை திருப்பியும் சரி பரவாயில்ல மோகன்தாஸ். எப்பயாவது உங்களுக்கு காதுல ப்ராப்ளம் வந்ததா அல்லது மூக்குல ரத்தம் வந்தது இருந்ததா? காதுல தான் அடிக்கடி ப்ராப்ளம் வருது. என்ன ப்ராப்ளம் இருக்குமா? அது ஒரு மாதிரியா என்ன சொல்றது, அது நம்ம அந்த பஞ்ச் வச்சு நோண்டாதான் நல்லா இருக்குது. அது மாதிரி ஒரு மாதிரியா இருக்குது. இல்ல தம்பி, நான் எடுத்த உடனே பாத்தீங்க உங்களுக்கு காதுல பிரச்சனை இருக்கான்னு ஏன் கேட்ட தெரியுமா? அதுக்கு நிறைய ரீசன் இருக்குமா. எப்பவுமே ஒரு கன்ஃபியூஸ் மைண்ட் இருக்கும். தூங்கினா கூட நம்மளுடைய சென்ஸ் எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கும். அது இல்லாம உங்களால இருக்க முடியாது. அதே மாதிரி ஒரு இன்டர்வியூ வருதுன்னா கூட இன்டர்வியூ போறதுக்கு முன்னாடி பயப்பட்டு குழப்பம் பண்ணிக்கிறது. இதை வந்து சரியா அட்டன் பண்ணாததுனால நல்ல வேலை கிடைக்காது. வாய்ப்பு வருது, ஆனா என்னால முடியாது. இதுதான் பிரச்சனை. அதுதான் சொல்ல வரேன் நானு. சரி, இது ஒண்ணும் இல்லம்மா. எந்த ஊர் சொன்னீங்க? நான் விழுப்புரம் சொன்னீங்க. பக்கத்துல அங்க ஏதாவது ஜீவசமாதிகள் இருக்கா? அங்க ஜீவசமாதி போங்க. ஜீவசமாதிக்கு வியாழக்கிழமை போங்க. அங்க போயிட்டு 3 தீபம் ஏத்தி வைங்க. தேங்காய் எண்ணெயில ஏத்துங்க. மஞ்சள் நிற
திரிச்சு அதில் தீபம் போடுங்க. ஓகே சுவாமிஜி. அங்கேயே உட்கார்ந்து ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணுங்க. ஓகே. தியானம் பண்ணும்பொழுது புத்தினாம் ஸ்தூல ரட்சகம் சொல்லுங்க. புத்தினாம் ஸ்தூல ரட்சகம். புத்தினாம் ஸ்தூல ரட்சகம். இத 12 முறை சொல்லுங்க. சரி சுவாமி. அங்க 3 சுத்து சுத்திட்டு வந்துருங்க. ஓகே சுவாமி. தொடர்ந்து செய்துட்டு போங்க வியாழக்கிழமை. ஓகே சுவாமி. டெய்லி எழுந்த பிறகு பெட்ல உட்கார்ந்து ஓம்காரம் ரீம்காரம் பாச அரட்சகம் ஓகே சுவாமிஜி. இந்த மந்திரத்தை இடைவிடாம 10 முறை சொல்லிட்டு அதுக்கப்புறமா உங்க வேலையை செய்யுங்க. ஓகே. நைட்டு படுக்க போகும்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓகே சுவாமி. இது குழப்பமும் தெளிவுபடுத்துறோம். அப்புறமா இன்டர்வியூக்கு போகும்போது அந்த சிங் மந்திரம் மனசுல ஓட்டிக்கிட்டே போங்க. ஓகே சுவாமிஜி. இதை கரெக்டா செய்யுங்க தம்பி. உங்களுக்கு அது அந்த குழப்பமும் போயிடும், இன்டர்வியூவும் கிடைச்சிடும். 3 வருஷம் மட்டும் ஆவரேஜா இருக்கும் தம்பி. ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு பூஸ்ட் ஆயிடும் தம்பி. ஓகே சுவாமிஜி. நல்லதுப்பா. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ 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 லைன்ல இல்லைன்னு நினைக்கிறேன். ஹலோ ஹலோ. ஓகே, தொடர்ந்து ஃபோன் போயிட்டே நிறைய சப்ஜெக்டுகள் எதுக்கு சொல்கிறதுக்கு. அதாவதுனா அந்த கல்யாணச்சாவு மங்களச்சாவு அப்படிங்கிற ஒரு பகுதியை நம்ம பேசியிருந்தோம். அதுக்காக நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அது கொடுக்கலையே சாமி. இணையதளத்தின் வாயிலாகவும் கேட்டிருந்தாங்க, நம்ம தொலைக்காட்சி வாயிலாகவும் கேட்டிருந்தாங்க. அடுத்த வாரம் அதுக்காக காத்துக்கிட்டுருங்க. ஒவ்வொரு சுமங்கலியும் மங்களச்சாவுக்கும் அந்த கல்யாணச்சாவு என்பது எப்படி என்பதை நான் விளக்கமாக சொல்லியிருந்தேன். அது ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை தரவல்ல ஒரு மந்திரம். அது அடுத்த வாரம் கொடுக்குறேன், பார்த்துக்கிட்டு இருங்க. ஒரு பக்தரலாம். ஹலோ வணக்கம்மா, எங்கேருந்து பேசுகிறீங்கம்மா? நான் பர்கூர்லேருந்து பேசுகிறேன் சாமி. அம்மா யாருக்கா கேட்க போகிறீங்க? பர்கூர்லேருந்து எங்கள் பசங்களுக்கு தான் சாமி. பசங்க பேர் சொல்லுங்கம்மா. வித்யா சந்தோஷ். மா வித்யா சந்தோஷ் சாமி. வித்யா சக்கரையா? சந்தோஷ். சந்தோஷ். சரிம்மா சரிம்மா. சரியா கேட்கல. என்ன வயசாச்சும்மா? இது 22 வயசு சாமி. வித்யாக்கு சொல்லுங்க. என்னம்மா நித்யாவா? வித்யா வித்யா வித்யா. ஆமா. சரிம்மா. வித்யா சங்கர். சந்தோஷ். சந்தோஷ். சொல்லுங்கம்மா. வித்யா. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. வித்யா சந்தோஷ். மா நீங்க டிவி பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாகவும் கேட்காது, என்னால கேட்டும் சொல்லவும் முடியாது. சரிங்க சாமி, நான் டிவி பார்க்கிறேன். சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. ஏன்னா வித்யாவா சத்யாவா சரியாவே கேட்கல. வித்யா. நித்யா. சரி, நித்யா சந்தோஷ். வித்யா வித்யா சாமி. அததான் சொல்றேன். நீங்க வித்யா வித்யான்னு அதுதான் வித்யா தானே? ஆமா சாமி. சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா. அவங்க எப்படி இருப்பாங்க சாமி? அவங்க படிப்பு, அவங்க வாழ்க்கை? ரொம்ப சாதாரணமா லைவ்ல போன் பண்ணிட்டு எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றதுமா. வித்யான்னா கோவப்படுவா, சந்தோஷம்னாலும் அதே மாதிரிதான் இருக்கும். ரெண்டும் சொல் பேச்சு கேட்காது. ஹலோ கட் ஆயிடுச்சு. அது முதல்ல இருந்தே பிரச்சனை. இதுதான் கதி மதி விதி. ரைட். ஒரு பக்தரலாம். ஹலோ வணக்கம் சுவாமிஜி. வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? சாமி நாங்க திருவள்ளூர் மாவட்டத்துல இருந்து பேசுறோம் சாமிஜி. யாருக்காக கேட்க போறீங்க தம்பி? எனக்காக தான் சுவாமிஜி. என்ன வயசு? 27 சுவாமிஜி. சரிம்மா. என்ன பேரு? தரணிராஜன். நவனிராஜன். தரணிராஜன். தரணிராஜன். ஆமாங்க ஐயா. சொல்லுங்க சொல்லுங்க தம்பி. இல்ல சுவாமிஜி, ஒரு 3 வருஷம் நம்மளோட சூழ்நிலையே சரியில்லாத மாதிரி இருக்கு. வீட்டோட சூழ்நிலை ஏகப்பட்ட கடன் தொல்லை. எவ்வளவுதான் ஏன் தரணிராஜ் எதுக்கு 3 வருஷத்துல கடனா? நீங்க போய் பிசினஸ் ஆரம்பிச்சீங்களா? இல்ல சுவாமி, நான் தான் வருமானம் டிரான்ஸ்போர்ட் இருக்கு நம்ம கிட்ட. சரி. அதுல ஏகப்பட்ட நஷ்டம் ஆயிடுச்சு சுவாமிஜி திடீர்னு. நான் இந்த லைவ் அது அப்பனா அது பிசினஸ் தொழில் இல்லையா? அது தொழில் தான் சுவாமிஜி. அதுல என்னப்பா நீ தொழில் இல்லைன்னு சொல்ல நான் ஒரு நிமிஷம் யோசனை பண்ணிட்டேன். என்னடா இதுன்னு. தம்பி உங்களுக்கு டிராவல்ஸ் ஒத்து போகாது தம்பி. நீங்க அதை வச்சிருக்கிற வரைக்கும் கடன் தான் ஆவீங்களே தவிர உங்களால அதுல இருந்து வெளில வர முடியாது தம்பி. 1.
சரிங்க 33 வயசு வரைக்கும் தம்பி நீங்க எதை செய்தாலுமே அது கடன்ல கொண்டு போய் விட்டுடும் தம்பி. சரிங்க சாமி. மூணாவது, எவ்வளோ பணம் வந்தாலும் பாடுபடுறதுக்கான வருமானமோ அதுக்கான உழைச்சுக்கான ஊதியம் கூட உங்களால மாசம் பெற முடியாது தம்பி. ஓகே. கடன் தான் வாங்கி வாங்கி எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுவீங்களே தவிர உங்களால வருமானம் நீங்க சம்பாதிக்க முடியாது தம்பி. சரிங்க சுவாமிஜி. இதுக்கு எப்படி சுவாமிஜி மாற்றத்தை கொண்டு வர? முதல்ல நீங்க தொழில் மாற்றத்தை பாருங்க தம்பி. 1, சரிங்க சுவாமி. விட்டதை பிடிக்கிறேன்னு பிடிவாதம் பிடிச்சிக்கிட்டு கோபப்பட்டுக்கிட்டு நீங்க எது செஞ்சாலும் சரி வராது தம்பி. சரிங்க சுவாமிஜி. அதனால இந்த தொழிலை வந்து சரியா ஆய்வு செய்து உங்களுக்கு என்ன தொழிலுங்கிறத யோசிச்சு செய்யுங்க. ஆனா இது கண்டிப்பா உங்களுக்கு செட் ஆகாது. சரிங்க சுவாமிஜி. இது வீடு எதனா மாத்தினா நல்லா இருக்குமா? இல்ல தம்பி, மாத்தினா கூட இந்த மாதிரி தான் இருக்கும் தம்பி. அந்த வீடு அது வந்து நம்ம கொஞ்சம் அலசி பண்றது நல்லது தம்பி. ஏன்னா ஏற்கனவே நீங்க பாதிச்சிருக்கீங்க. இந்த வயசுல துடிப்பா உங்களுடைய ஆர்வத்துக்கேற்ற வருமானம் இல்லைன்னா அது சிறகு உடைந்த பறவை மாதிரி ஆயிடும். நீங்க வந்து நேர்ல பாத்துருங்க தம்பி. சரிங்க சாமிஜி. நான் கண்டிப்பா நேர்ல வரேன் சாமிஜி. வாங்க தம்பி. வந்தா நிறைய விஷயத்தை அலசலாம் தம்பி. சரிங்க சாமிஜி. கல்யாணம் பண்ணிட்டீங்களா தம்பி? கல்யாணம் ஆயிட்டு ஒரு குழந்தை இருக்கு சாமிஜி. ஒரு சரி குழந்தை இருக்கு. சரி சரி தம்பி. அங்க வேற பாவம் எல்லா நகையும் போயிருக்கும். ஆமா சாமிஜி. பாத்துக்கலாம் தம்பி. நீங்க அதுக்கு நடுவுல நீங்க வர்றதுக்கு முன்னாடி சரிங்க சாமிஜி. எங்க வந்து பச்சையம்மன் அல்லது எள்ளையம்மன் கோயில் இருக்குன்னு பாருங்க தம்பி. சரிங்க சாமிஜி. அங்க வந்து போயிட்டு துவரையில சுண்டல் செய்யணும் தம்பி. சரிங்க சாமிஜி. கண்டிப்பா. துவரையில சுண்டல் செய்துட்டு இடியாப்பம் வட்டமா இருக்கணும் தம்பி. இடியாப்பம், தோசை இந்த மாதிரி பிரசாத நிவேதியம் பண்ணணும் தம்பி. சரிங்க சாமிஜி. பூசணிக்காவுல தீபம் போடணும் தம்பி. பூசணிக்காய் அறுத்து அது உள்ள தேங்காய் எண்ணெயும் நெய்யும் கலந்து மஞ்சள் நிற திரிச்சு போடணும் தம்பி. சரிங்க சாமி. கண்டிப்பா. அது வந்து வேலைக்கிழமை போடுங்க தம்பி. இதுலயே ஒரு சேஞ்ச் வரும் தம்பி. பார்க்கலாம் தம்பி. இல்ல டைம் காலையில போடணுமா இல்ல சாயந்தரம்? உங்களுக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கோ அப்ப போடுங்க. சரிங்க சாமி. எந்த ஆனா போட்டுருங்க. வேலைக்கிழமை. அத எந்த கோயில்ல சாமிஜி? பச்சையம்மன் கோயில்ல அல்லது எல்லையம்மன் கோயில்ல. சரிங்க சாமிஜி. கண்டிப்பா. நல்லதுங்க சாமிஜி. நேர்லயே வரேன். வாங்க தம்பி. அடுத்து ஒரு பக்தர். ஹலோ, கட் ஆயிடுச்சு. அப்போ இந்த மங்களச்சாவு கல்யாணச்சாவுன்னு சொல்கிறோம் பாருங்க, அந்த மந்திரம் அடுத்த வாரம் காத்துக்கிட்டுருங்க. கடந்த 3 வாரம் 4 வாரமாக பேசவே முடியாத விஷயம் இந்த அதிருஷ்டம். பிறவியே அதிர்ஷ்டம்தான். பெற்றவர்கள் செய்த நிலையின் தள்ளில் மனிதனாக அவதாரம் பண்ணுறதே ஒரு அதிர்ஷ்டமான ஒரு விஷயந்தான். அது அதிர்ஷ்டங்கிறது எப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வந்தீங்க. அதில் வந்து என்னென்னா யோகம் அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம். யோகம் என்பது எல்லாரும் பணம் வர்றது, நம்ம ரொம்ப சந்தோஷமாக வாழறது, மாட மாளிகைகள் கூட கோபுரங்கள் வைத்து வாழ்வது அப்படிங்கிறது யோகம் அல்ல. அது திறன் உள்ளவருக்கும் அறிவுள்ளவருக்கும் கிடைக்கின்ற ஒரு விஷயம். பக்தர் பார்த்துட்டு வந்துருவோம். ஹலோ ஹலோ சார். ஹலோ, வணக்கங்க. எங்க இருந்து பேசுறீங்க? இங்க பெரம்பலூர், திருச்சி பெரம்பலூர் பேசுறேன் சார். சொல்லுங்க, யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக கேட்க போறேன் சார். சுப்பிரமணி சார் என் பேரு. வீரமணி, என்ன வயசு ஆச்சுங்க? எனக்கு 51 வயசு ஆகுது சார். சொல்லுங்க வீரமணி. சார் இப்போ எனக்கு ஜாதகம் பார்த்துட்டு வந்தாங்க. சரி. அது டைம் 3 வருஷத்துக்கு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்களாம். சரி. அவருக்கு காலையில விளக்கு போடணும் அவனுக்கு, கால பைரவருக்கு. சரி. அதுதான் சரி, நீங்க டிவியில பார்த்து சார் அப்புறம் உங்ககிட்ட கேட்டு விளக்கம் தெரியும். ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு தான் பாக்குறீங்களா? ஆமா சார், நீ தான் சார் பாக்குறேன். நானே இத்தனை நாள் நான் வண்டி நம்ம இன்னைக்கே பார்த்து இன்னைக்கே கிடைக்குதுன்னா உங்களுக்கு யார் போய் 3 வருஷம் நேரம் சரியில்லைன்னு சொன்னா? அதான் அந்த ஒரு ஜோதிடங்க பக்கத்துல இருக்காரு சார். சரி, நேரம் சரியில்லை, நம்ம வீட்லயே உட்கார்ந்துருங்க 3 வருஷம், எந்த வேலையும் செய்யாதீங்க. என்ன சொல்றது? சரி சார், அதுதான் சார் உங்ககிட்ட. சரியா? அடக்கடவுளே. சரி, அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க. பாருங்க, நேரம் சரியில்லாத மனிதனும் இருக்க முடியாது, நேரம் நல்லா இருக்கிற மனிதனும் இருக்க முடியாது, நல்லா இல்லாத மனிதனும் இருக்க முடியாது. சரிங்க.
உழைப்பவனுக்கும் திறனுள்ளவனுக்கும் முற்று நோக்குகின்றவனுக்கும் நேரம் ஒன்றும் பண்றதில்ல எனக்கு தெரிஞ்சு. சரிங்க சாமி. பயம்னு வந்தா தான் இல்ல அதான் சொல்றேன் பாருங்க, பயம்னு வந்தா தான் நேரத்துக்கு வேலை. சரிங்க சாமி. பயம் இல்ல உழைப்பு தான் நம்ம கடிவாளம் கட்டிக்கிட்டு ஓடுறோன்னு வச்சுங்க, சரிங்க, நேரத்துக்கு வேலை இல்லை. சரிங்க சாமி. அதனால அதை விட்டுடுங்க, உங்க உழைப்பை பலப்படுத்துங்க. நேரம் சரியில்லைன்னு ஒரு வார்த்தை கேட்டதுனால சரிங்க, அது மனசுக்குள்ளேயே இருந்திருக்கும். நம்ம சும்மா இருந்தாலும் வீட்டுல சும்மா இருக்க மாட்டாங்க. ஆமா, அவங்க தான் இப்ப இப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க. இப்ப வண்டி இல்ல அதான் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அடுத்து அப்புறமா செய்யணும்னு உங்களுக்கே 5 வருஷமா பிரச்சனை ஏற்கனவே போயிட்டு இருக்கு இல்லையா? ஆமா சார். இந்த 5 வருஷமாவே என்னதான் சேர்த்து வச்சாலும் பணம் எங்க போகுதுன்னு தெரியல இல்லையா? தெரியலைங்க, தெரியல. இதே 2 வருஷமாவே எப்ப வீட்டுக்குள்ள போனாலும் ஏதாவது ஒரு சண்டை நடந்துகிட்டே இருக்கு இல்லையா? ஆமா சார், வரும்போதே சண்டை நடக்குது. அப்புறம் சாப்பாடு சாப்பிடறதுக்கு கூட நேரம் இல்லாத ஓடுறோமா? ஓடுறேன் சார், ஓடுறேன். நிக்கிறது அந்த ஓடுறதுக்கான துட்டு வந்துதா? இல்லைங்க சார். அப்ப ஏற்கனவே நேரம் இல்ல, புதுசா வந்து என்ன பண்ண போகுது? அதுதான் தெரியாம புதுசா சொல்லியிருக்காங்க. குரு பயிற்சி நிறைய பேர் எந்த எல்லா குரு பயிற்சிங்கிறது ஜாதகத்துல அது நிறைய கணக்கு இருக்கு. பாத்துக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், உங்களுக்கு தசா புத்தி பலமா இருந்தா அதை பத்தி பயப்பட வேண்டாம். சரிங்க சார். டெய்லி முருகனை வேண்டிக்கோங்க. சரிங்க சார். சூரியனை கையெழுத்து கும்பிடுங்க. சரிங்க சார். முருகனை பாத்துக்குங்க. சரிங்க சார். இருந்தாலும் காலபைரவர் சொல்லிட்டாங்கன்னா அது என்ன சொன்னாங்களோ அதை போய் செய்துருங்க. அவங்க வீட்டு சந்தோஷப்படட்டும், இல்லைன்னா நோயின்றுவாங்க. சரிங்க சார். நல்லதுங்க, நல்லதுங்க. அடுத்த ஒரு பக்தர்களோ. ஹலோ 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 சாமிஜி, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்கம்மா? நான் திண்டுக்கல்ல இருந்து பேசுறேன் சாமிஜி. யாருக்காக கேட்க போறீங்கம்மா? என் பையன் படிப்புக்கு மேற்கொண்டு படிப்புக்காக. பையன் பேர் என்னம்மா? கார்த்திகேயன் சாமிஜி. கார்த்திகேயன். ம். என்ன 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 நட்சத்திரமா அவருக்கு? அவிட்டமா? அவிட்டம் சாமிஜி. சரிம்மா, என்ன வயசாச்சுமா? அவனுக்கு 22 வயசு ஆகுதுங்க சாமிஜி. சரி சரி சரிம்மா. ராகுதேசம் முடிஞ்சு குருதேசம் ஆரம்பிச்சிச்சு சொன்னாங்களா? இல்லைங்க சாமிஜி, இன்னும் 26 வயசு வரைக்கும் ராகுதேசம் இருக்குன்னு சொன்னாங்க சாமி. அந்த ராகுதேசம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பிடிவாதம் இருக்கும், படிப்புல பிரச்சனை இருக்கும், கொஞ்சம் சிக்கல் இருக்கும்மா. சாமிஜி. என்ன அவரு இந்த பரிகாரம் எல்லாம் செய்வாரா? நான் செய்யறேங்க சாமிஜி. சாமிஜி இன்னொன்னு சொல்லணும், நான் நீங்க சொன்ன சிங் மந்திரம் சொல்லிதான் என் பையனுக்கு அவன் படிச்ச லைன்ல கிடைக்கல, வேற லைன்ல வேலை கிடைச்சிருக்குங்க சாமிஜி. ரொம்ப நன்றிங்க சாமிஜி. கிடைச்சிட்டானா? கிடைச்சிருச்சா சாமிஜி? கிடைச்சிச்சுங்க சாமிஜி. ஆனா அவனுக்கு சம்பந்தம் இல்லாத வேலைன்றனால போக மாட்டேன்னா அப்புறம் பிடிவாதம் பண்ணி நாங்க சம்பளம் வருதா? நாங்க சாமிஜி வருதுங்க சாமிஜி. நல்ல சம்பளம் வருதா? பரவாயில்ல, ஓரளவுக்கு அவன் ஃபர்ஸ்ட் போன இதுக்கு. அப்புறம் என்னமா இருக்காது, எந்த வேலையா இருந்தா என்ன, படிச்ச வேலையே தான் வரணும். அதே சம்பளம் எங்க வந்தாலும் வேலை செய்ய வேண்டியது தானம்மா. இல்ல அவன் மேற்கொண்டு படிக்கணும், படிக்கிறதுக்கு இப்ப மூவ் பண்ணலாமா? இல்ல அவரு படிக்கிறதுக்கு முடியும். ஆனா உங்க குடும்பத்துல எந்த முயற்சி திறமை இருந்தாலும் அதுக்கான வளர்ச்சியை கொடுத்ததே கிடையாது யாருக்கும், அவங்க அப்பா கூட. ஆமாங்க சார். புரியுதா? அப்ப அது வந்து குடும்பத்தோட இருக்கிற சாபம். அது வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா 2 தார தோஷம் இருக்கு. புரியுதா? யாருக்கும் தெரியலீங்களே. தாத்தா அந்த வகையில அது இருந்துதான் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி திதி சரியா கொடுக்காததும் இருக்கும். மாமா குடுக்கல, நாங்க குடுக்குறோம். அதான் இது வந்து என்ன அவரு குடுக்கலையா? மாமனார் அவங்க சரியா குடுக்கல, நாங்க குடுக்குறோம். சரி, இவர்கிட்ட சொல்லுங்க, அந்த பரிகாரத்தை பண்ண சொல்லுங்க. நீங்க அந்த சிங் மந்திரத்தை ஃபாலோ பண்ணுங்க. அங்க வந்து இந்த நவ கன்னிகள் இருக்கும் இல்லையா, இப்ப சப்த கன்னிகள் சொல்லுவோம்ல, அதுல வாராகி இருக்கும். அந்த ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போயிட்டு பெருங்கோரைக்கிழங்கு, அதுல வந்து அப்புறம் தும்ராஷ்டிரம், இது ரெண்டுத்தையும் வந்து பொங்கல் மாதிரி அரிசிக்கு பதில் இது ரெண்டுத்தையும் போடணும். அந்த புகைய அவர் கையால அந்த அம்பாளுக்கு காட்டணும். மாதுளம்பழத்தை ஒரு கையால நகத்துல உரிக்கணும். ஒவ்வொரு வாட்டி உரிக்கும் பொழுதும் மாதங்கி மாதா வாராகி ரட்சிப்பாய்னு சொல்லிட்டு உரிக்கணும். அத பாதத்துல வச்சு மஞ்சள் நிறத்துல ஆடை கட்டி அவரை வழிபட்டு பால் பாயாசம், எலுமிச்சம் சாதம், முந்திரி, திராட்சை அத மாதுளம்பழத்துல மேல வச்சுட்டு அத படைச்சிட்டு நிவேதியம் பண்ணி எலுமிச்சம்பழ சாதத்தை தானம் கொடுத்துட்டு வர சொல்லுங்கம்மா. உங்க நிலைமை மாறிடும்.
சாமிஜி எத்தனை வாரங்க சாமிஜி அது? செய் சொல்லுங்களேன் முடிஞ்ச வரைக்கும். இல்ல அவன் பையன் வெளியூர்ல இருக்கான், கேரளா. எப்போ வராரோ அப்பெல்லாம் பண்ண சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை பண்ண சொல்லுங்க. சரிங்க சாமி. எப்போ முடியுதோ அப்பெல்லாம் பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். அப்போ இது முடிச்சு கண்டிப்பா கிடைச்சிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அடுத்த ஒரு பக்தராலும். சார் வணக்கம் சாமிஜி. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? காட்பாடியிலிருந்து பேசுறேன் சாமிஜி. செந்தில்குமார் சாமிஜி. செந்தில்குமார், என்ன வயசாச்சு சாமிஜி? இப்போ 39 நடக்குது சாமிஜி. சொல்லுங்க செந்தில்குமார். சாமிஜி நான் அகண்ட பாராயணம் 13 மாசம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கேன் சாமிஜி. இப்போ முதல் வருஷம் மாலையும் போட்டிருக்கேன் சாமிஜி, 48 நாள் உங்ககிட்ட வந்துட்டு. சரிப்பா. அதுக்கப்புறம் இந்த சுஷ்மினி தேவி பூஜையில் கலந்துருக்கேன் சாமிஜி. அப்புறம் மங்கள சண்டி அவங்க எல்லாம் கலந்துட்டு இருக்கேன் சாமிஜி. சரி செந்தில்குமார். இப்போ நானும் என் மனைவி பிரிஞ்சிருக்கிறேன் சாமிஜி, 1.5 வருஷமா பிரிஞ்சு இருக்கிறோம். சரி, அதுதான் சாமிஜி. ஒண்ணு எதனாலப்பா? அவங்களுக்கு வந்து சின்ன வயசுல ஃபிக்ஸ் மாதிரி வருதுங்க சாமிஜி. சரி, ரொம்ப கோவப்படுறாங்க. லிவிபிரில் டேப்லெட் சாப்பிடுறாங்க காலையில சாயங்காலம். ஹெவியா டென்ஷன் ஆகுது. எவ்வளவு mg சாப்பிடுறாங்க? 40 mg. 1000 mg சாமிஜி. காலையில ஒன்று நைட் ஒன்று சாப்பிடுறாங்க சாமிஜி. கம்பல்சரி சாப்பிட்டாங்கன்றாங்க. சரிப்பா. அவங்க வெளியே ஜாதகம் பார்த்தவங்க அப்படிதான் இருப்பாங்கன்றாங்க. அவங்க வந்து எது சொன்னாலும் இது புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க சாமிஜி, கோவப்படுறாங்க. சரி 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 செந்தில்குமார், எப்போ அதை சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு வந்து அது மன சம்பந்தப்பட்ட நோய் இருக்கும் இல்லையா? ஆமாங்க சாமிஜி. அப்படி இருக்கும்பொழுது அது என்னங்கிறத நம்ம இது நேர அலைவரிசையில் நான் சொல்ல முடியாது இல்லையா, அது என்னென்ன பிரச்சனைன்னு. சரிங்க சாமிஜி. அதனால நீ கொஞ்சம் வந்து பார்த்துருப்பா, நம்ம நேரில் அலசி என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணலாம் தம்பி. சரிங்க சாமிஜி. ஏன்னா இது வந்து ஒரு 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 மாதிரியான விஷயம் இல்லையா, அந்த பொண்ணையும் நம்ம அவ்வளோ சீக்கிரம் விட்டுட முடியாது. ஆமாங்க சாமிஜி. அது என்ன, அதையே சரிப்படுத்த முடியுமா முடியாதா, அடுத்த கட்ட லெவலில் என்ன பண்ணலாங்கிறத நம்ம யோசிக்கலாம் செந்தில்குமார். சரிங்க சாமிஜி. ஏன்னா நான் இதுக்கு பரிகாரம் சொல்லி மருந்து சொல்லி அதை இழுத்துக்கிட்டு அவங்க வர்றதுக்கு வழி சொல்றதை விட சரிங்க சாமிஜி நம்ம நேரில் பார்த்துட்டு என்னங்கிறத தீர்மானம் பண்ணலாம் தம்பி. சரிங்க சாமிஜி. நல்லதுங்க தம்பி. அடுத்த ஒரு பக்தரலாம். வணக்கம் சாமிஜி. வணக்கம், எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியில இருந்து பேசுறேன் சாமிஜி. யாருக்கா கேட்க போறீங்க? எனக்காக சாமிஜி. ஏற்கனவே வந்திருக்கேன் சாமிஜி. சரி, குழந்தைக்காண்டி வந்திருக்கோம். குழந்தை பிறந்துச்சு சாமி, பையன். வெரி வெரி குட். எப்போ வந்தீங்க? ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன் சாமிஜி. இடையில ஒரு வாட்டி இந்த இதுக்கு ஒரு அகண்ட பாராயணம். சரி, குழந்தை பிறந்துச்சா நல்லபடியா? பையன் சார் 4 வயசு ஆயிடுச்சு. பையன் வேறையா அதுல? சரி, பரவாயில்ல சொல்லுங்க. இப்ப என்ன சொல்லுங்க? இப்ப வீடு ஒன்று பார்த்துட்டு இருக்கோம் சாமிஜி, ஒன்றும் அமைய மாட்டேங்குது. அது சாமிஜி கேட்குறேன். ஓ, இப்ப இருக்கிறது வாடகை வீட்டுல இருக்கீங்களா? ஆமா சாமிஜி. ஆமா சாமிஜி. இந்த வாடகை வீட்டுல தென்மேற்குல என்ன இருக்கு? தென்மேற்குல ரூம் தான் சாமிஜி இருக்கு. என்ன ரூம் இருக்கு? பெட்ரூம் தான் சாமிஜி. அந்த பெட்ரூம் தென்கிழக்குக்கும் தென்மேற்குக்கும் நடுவுல பாத்ரூம் இருக்கா? ஆமா சாமிஜி. அப்ப அந்த வீட்டுல இருந்து நீங்க வீடு கட்ட முயற்சி பண்ணா நடுக்கிறது தடையா இருக்கும் தம்பி. அப்படிங்களா சாமிஜி? ஆமா, அது பாத்துக்குங்க. ஒண்ணு. சரிங்க சார். செவ்வாய்க்கிழமை. சரிங்க சாமிஜி. நவகிரகத்துல செவ்வாய் இருக்கு தெரியுமா, அங்காரகன். ஆமா சாமிஜி. அந்த அங்காரகனுக்கு போயிட்டு சரிங்க சாமிஜி செந்தூரம் வாங்கிக்கங்க. சரிங்க சாமிஜி. ஒரு வெத்தலையில, கருப்பு வெத்தலையில சரிங்க சாமிஜி. செந்தூரத்துல பௌமா அப்படின்னு எழுதுங்க. செந்தூரத்துல தண்ணி தொட்டு எழுதுன பௌமா. சரிங்க சாமிஜி. ஹம் சரிங்க சாமிஜி. அப்படின்னு எழுதி அதுல ஒரே ஒரு நெய் தீபம் சிவப்பு நீர் திரிச்சு போடுங்க. சரிங்க சாமிஜி. புளியோதரை செய்யுங்க. சரிங்க சாமிஜி. பிரண்ட துவையல் செய்யுங்க. சரிங்க சாமிஜி. இது ரெண்டுத்தையும் செஞ்சு படைச்சிட்டு உங்க கையால தானம் கொடுத்துட்டு வாங்க. சரிங்க சாமிஜி. இதை வந்து தொடர்ந்து ஒரு 3 வாரம் செய்துட்டு வாங்க. சரிங்க சாமிஜி. எங்க அம்பாள் கோயில்ல பாம்பு புத்து இருக்கு அல்லது வயல் நடுவே பாம்பு புத்து இருக்குன்னு இருந்தா ரொம்ப நல்லது. சரிங்க சாமிஜி. அந்த பாம்பு புத்துக்கு போயிட்டு ஒரே ஒரு வாழை இலையில குங்குமம் வச்சு, சரிங்க சாமிஜி, அதுல ஒரே ஒரு மஞ்சக்கிழங்கு வச்சு, சரிங்க சாமிஜி, கொஞ்சம் பாலை ஊற்றி வச்சுட்டு, சரிங்க சாமிஜி, அதுல ஒரே ஒரு இதழ் குங்கும பூவை போடணும். சரிங்க சாமிஜி. அதை போட்டுட்டு ஒரு 4 சுத்து சுத்திட்டு சரிங்க சாமிஜி. வாங்க தம்பி. சரிங்க சாமிஜி. இதை தொடர்ந்து செய்யுங்க, கண்டிப்பா வந்துருங்க. சரிங்க சாமிஜி. ஒரு பொதுவான கேள்வி சாமிஜி. சொல்லுங்க. இந்த திதி கொடுக்கணும்ல சாமிஜி, அது வந்து இடையில வருது. இப்ப இந்த புரட்டாசி அமாவாசை வந்துறது 11 மணிக்கு மேல தொடங்குது. எப்ப கொடுக்கறது சாமிஜி? எது இரவு தங்குதோ அதை எடுத்துக்கணும் தம்பி. இரவு தங்குது அப்படியா சாமிஜி? ஆமா, இப்போ மத்தியானம் 11 மணி வரைக்கும் ஒரு திதி இருக்கும். ஆமா சாமிஜி. அப்ப அதுக்கு முன்னாள் நைட்டே அது இருக்கும் இல்லையா? ஆமா, அதை எடுத்துக்கணும்.
ஆமா சார். சரி, 2வது திதியா இருக்குன்னா மறுநாள் வரைக்கும் இருக்கும் இல்லையா? ஆமா சாமிஜி. காலையில அப்ப நைட்டு அந்த திதிக்கு மேல நைட்டு தங்கும் பொழுது எடுத்துக்கணும். நைட்டு தங்க. அப்ப 11 மணிக்கு மேலனா எப்ப வேணாலும் போய் கொடுக்கலாமா சாமிஜி? எப்போ வேணாலும் கொடுக்கலாம், அதனால ஒண்ணுமே கிடையாது தம்பி. சரி. ஆனா அந்த திதியில கொடுக்கணும், அதுதான் விஷயம். சரிங்க சார். நல்லதுங்க, நல்லதுங்க. அடுத்த ஒரு பக்தர். ஹலோ, வணக்கம் சாமிஜி. வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? நாங்க சென்னை மாதவரத்துல இருந்து பேசுறோம் சாமிஜி. யாருக்காக கேட்க போறீங்க? வீட்டுக்காருக்காக கேட்கணும் சாமிஜி. என்னம்மா அவர் பெயர்? அவர் பேர் சர்க்குணராஜ் சாமிஜி. சர்க்குணராஜ். என்ன வயசாச்சுமா அவருக்கு? வயசு 27 ஆகுதுங்க சாமிஜி. சொல்லுமா சாமிஜி. நாங்க வீடு கட்டி பாதியிலேயே நிக்குதுங்க சாமிஜி எங்களுக்கு. சரிம்மா. இங்க இருக்காரா வெளில இருக்காராமா? வீட்டுல தாங்க சாமிஜி இருக்காரு. சரி சரிம்மா, சொல்லுமா. சாமிஜி, அந்த வீட்டு பத்திரத்தை வாங்கி அவங்க அக்கா வாங்கி வச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க வட்டியும் கட்டல, அசலும் கட்டல சாமிஜி. போன அவங்க அப்பா வந்துட்டு, எங்க வீட்டுக்காரோட அப்பா வந்து காசும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க பத்திரத்தை மூட்டு தர சொல்லி. ஆனா வந்துட்டு அவங்க மூட்டும் தரல. அந்த காசை வாங்கி அவங்க கடனை மட்டும் அடிச்சிட்டு வீட்டு பத்திரத்தை மூட்டு தரல சாமிஜி. கண்ணு, இது 2 சிக்கல் இருக்கு. என்ன சொல்லுங்க சாமிஜி. 27 வயசு தானே சொன்னவருக்கு? சாமிஜி. உனக்கு என்ன வயசாச்சு இப்ப? எனக்கு 25 ஆகுதுங்க சாமிஜி. சரி சரி சரிம்மா. அம்மா பாரு, கொஞ்சம் அவருக்கு சிக்கல் இருக்கு, புரியுதா? சரிங்க சாமிஜி. 37 33 வயசு வரைக்கும் அவருக்கு சிக்கல் கொடுத்துட்டு இருக்கு. அவர் என்னதான் கஷ்டப்பட்டாலும் அது செட் ஆகாது. உதாரணத்துக்கு இப்போ பணம் சம்பாதிக்கிறாருன்னா, இப்போ 100 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா 200 ரூபாய் கடன் ஆகும். அப்படிதான் சாமிஜி ஆயிட்டு இருக்கு. இது அதே மாதிரி ஏதாவது ஒன்று 2 பேரும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா சண்டை வந்துடும். அதேதான் சாமிஜி. அவருக்கு 2 நாளைக்கு ஒரு முறைக்கு மேல அவருக்கு எல்லா தொல்லையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதேதான் சாமிஜி. வீட்ல பிரச்சனை. நல்ல குணம் இருக்கும், அந்த குணத்துக்கான பேர் இல்லாம வெறுப்புல வந்து பேச ஆரம்பிச்சிருவாரு. உண்மையாதான் சாமிஜி. புரியுதா கண்ணு? இது வந்து கொஞ்சமா 2 சென்சிட்டிவ் மேட்டர்மா. இது நீ கொஞ்சம் நேர்ல வந்துடுறா கண்ணா. சரிங்க சாமிஜி. ஏன்னா இது 2மே கொஞ்சம் நம்ம இந்த நேர் அலைவரிசையில் அலசுற விஷயம் இல்லை. கொஞ்சம் நேர்ல வாமா, நான் சொல்றேன். நன்றி சாமிஜி. நல்லது, நல்லது கண்ணு. சாமிஜி நல்லா இருறா கண்ணா. நன்றி சாமிஜி. குறை சீக்கிரம் தீர்ந்து நிறையனுடைய படியை தொட்டு நல்லது ஒரு வாழ்க்கை வாழுமா. நன்றி நன்றி. நல்லதுரா கண்ணு, நல்லதுமா. அடுத்து ஒரு பக்தர் நினைக்கிறேன். ஹலோ. இல்லை, அது என்னன்னா, அந்த யோகம்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம எல்லாமே நினச்சிக்கிறோம் இதுதான் யோகம், இதுதான் யோகம், இதுதான் யோகம். இல்லை. ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு 21,600 மூச்சுகளை சரியா அவன் சுவாசித்து விட்டு, நோய் இல்லாமல் புகழோடு எழுதி, மற்றவர்களுக்கு புண்ணியம், மற்றவர்களுக்கு தர்மம் செய்து, மற்றவர்களுக்கு நல்லவைகளை செய்யக்கூடிய இடத்திற்கு சென்று, தன்னை மனிதன் என்ற நிலை மாறி தன்னை தானே உணர்ந்து புனிதன் என்கிற நிலையை உணர்வதுக்கு வழிவகுக்கிறது இருக்குது பாருங்க, அதுதாங்க யோகம். எல்லா பணமும் இருக்குங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு காசுக்கு கஷ்டம் இல்லை, ஆள் அம்பானைக்கு கஷ்டம் இல்லை, கார் வசதிகளுக்கு கஷ்டம் இல்லை, அது வீடு வாகன போக்குவரத்து வசதிகளுக்கு கஷ்டம் இல்லை. 3 வேளை சாப்பாடை விருப்பப்பட்டதை சாப்பிட முடியல, சர்க்கரை நோய். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது எந்த யோகத்தில் சேரும்? பணம் இருக்குது, பொன்பொருள் இருக்குது, அணிகலன் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆள் இருக்குது, ரதகஜ துரக பதாதிகள் கூட வச்சிருக்கலாம். ஆனால் சர்க்கரை நோய், விரும்பியதை சாப்பிட முடியவில்லை. அதை எந்த யோகத்தில் நாம் சேர்க்க முடியும்? யோசிச்சு பாருங்க. எல்லாம் இருக்கும், வாழ்க்கைங்கிறது நல்லா இருக்காது. ஒரு பெரிய செல்வந்தராக இருப்பார், பிள்ளைகளால் மன உளைச்சல் பட்டு சொத்தெழுந்து சுகத்தெழுந்து எல்லாம் போய் மனவேதனையில் போயிருப்பார். எல்லாம் இருந்தும் எது யோகம்? அப்போ மனிதன் அவன் தன்னை உணர்ந்து அந்த உணர்ந்துதல் பெயரால் ஆத்ம பலத்தையும் மனோ செயலையும் வைத்து கொள்ளுகிறான் பாருங்க, அது தாங்க நிஜமான யோகம். இது என்ன? தபம், ஞானத்திற்கு உட்பட்டது. அடுத்த வாரம் பார்க்கலாம். வளமெல்லாம் ஒன்று குமிழ்ந்து நலமாக என்றும் இருக்க மனச்சாந்தியும் சந்தோஷமும் அந்த முருகப்பெருமான் எல்லோருக்கும் தந்து, பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் கருணை ஒவ்வொருவருக்கும் கிடைக்க பெற்று வளமும் நலமும் குமிழ்ந்து கிடக்கட்டும். வணக்கம்.
இதயத்திலே கோயில் கொண்டு அமர்ந்தவரே, இமயம் என காத்து நிற்கும் குரு அவரே, குமர குரு அவரே, குரு அவரே, எங்கள் குரு அவரே, குறை தீர்க்கும் அவர் திருவருளே, குரு அவரே.